அடிக்கிற வெயிலுக்கு இன்னைக்கு குளு குளுன்னு ட்ரெஸ் போட்டால் தான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இன்னைக்கு சம்மர் ஷாப்பிங் பண்ணுறது தான் வந்து நான் காலையிலேயே கிளம்பிட்டேன். தனியாக போகிறதுக்கு பதிலாக நம்ம கூட தான் 2 அப்பன்டிஸ் இருப்பாங்களே, அவங்களே யாராவது ஒருத்தர் ஃப்ரீயாக இருந்தால் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒருத்தியை கூட்டிகிட்டு தான் நான் இன்னைக்கு பேந்தியன் ரோடில் இருக்க காட்டன் ஸ்ட்ரீட் போயிருந்தேன். வழக்கம் போல் காட்டன் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. சிஃபோட அம்மாவை மட்டும் தான் கூப்பிட்டேன். பட் ஆனால் அவங்க ஃபேமிலியோடய என் கூட வந்து ஷாப்பிங் பண்ண வந்துட்டாங்க. இந்த மாதிரி ஷாப்லலாம் வந்து கொஞ்சம் பார்கெயின் பண்ணி தான் வாங்குறது வழக்கம். எப்பவும் போல் நம்மளோட மந்த்ராவை தான் யூஸ் பண்ணுவோம். கம்மி பண்ணி தருவீங்களா தரமாட்டிங்களா, வேறு கடைக்கு போவான்னு கேட்டால் இல்லை வராது, ஒரே ப்ரைஸ் தான், வாங்கலாட்டி கூட பரவாயில்ல, நீங்கள் வேறு கடைக்கு போய் பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னு ஒரு 4-5 கடைங்களாக பார்த்து எங்கே கம்மியாக தந்தாங்களோ அங்கே மட்டும் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருந்தேன். நான் அது தூரம் சுற்றுறதுக்குள்ளே டயர்ட் ஆகிடுச்சு பிள்ளைங்க. சரி ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அப்படியே எங்கள் வாக்கிங்கை வந்து நாங்கள் கண்டினியூ பண்ணோம். எப்படியோ இந்த ஸ்ட்ரீட்டை ஒரு 4-5 வாட்டி நடந்துருப்போம் போல். அதோடு வந்து நாங்கள் எங்கே ஃபஸ்ட்டு பார்த்தோமோ அதே கல்லில் தான் நாங்கள் வந்து லாஸ்ட்டாக போய் வாங்கினது. ஏன்னா அங்கே தான் வந்து கொஞ்சம் கம்மியாக ப்ரைஸ் வந்து எங்களுக்கு ஏற்ற மாதிரி இருந்தது. ஏன்னா என் தங்கச்சி பிள்ளைங்க இதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், ஃபஸ்ட்டே இதே கல்லில் வாங்கிட்டு போகலான்னு, நீங்கள் கேட்டிங்களா அப்படின்னு. பர்ச்சேஸ் பண்ணது என்னவோ 1000 ரூபாய்க்கு தான். ஆனால் இந்த அப்பரண்டிஸ்லாம் கூட்டிகிட்டு போனது தான் வந்து தப்பாக போச்சு. சும்மா வருவாங்கன்னு பார்த்தா ஆனால் லாஸ்ட்டில் எனக்கே ஒரு பெரிய ஆப்பை வச்சு விட்டாளுங்க. சுற்றி ரொம்ப டயர்டாகிடுச்சு, பசிக்குதுன்னு வாங்க பக்கத்தில் ஹோட்டல் போகலான்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. பேசாமல் இதுக்கு நம்ம வீட்டிலே இருந்திருக்கலாம் போல்.